friends, welcome to Miss Samayal Kitchen. வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 கிளாஸ் ரைஸ் போட்டுருக்கேன், 1/2 கிலோக்கு மேல. 1/2 கிலோ சிக்கன், தக்காளி ஒரு 6, வெங்காயம் 2 மிக்ஸிக்கு அரைச்சு வச்சிருக்கேன், வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், புதினா ஒரு கைப்பிடி மிக்ஸிக்கு அரைச்சி வச்சிருக்கேன், கொத்தமல்லி அதுவும் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூனுங்க, மசாலா ஐட்டம்ங்க தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு. குக்கர் வச்சுருக்கேங்க, ஒரு 150 ml ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு விடுறேன். வறுத்தாச்சு, இப்போ எடுத்து வச்சுக்க. பச்சை மிளகாய் போட்டு விடுறேன். வெங்காயம் அதையும் போட்டு விடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு கிரேவி அரைச்சிருக்கோம் பாருங்க, அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. இந்த பிரியாணி ஸ்பெஷல் நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அரைச்சி அதையும் ஊற்றிடுறேங்க. அதையும் நல்லா வதக்கணுங்க. பச்சை வாசனை பொருள் நல்லா வதக்கணும். அப்போ தான், இல்லைன்னா பச்சை பச்சை வாசனை ஸ்மெல் நல்லா இருக்காதுங்க. கையில் வச்சு வதக்கிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆகுது பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுக்க இந்த புதினா போட்டு விட்றேன். நான் ஏன் இது மாதிரி கிரைண்ட் பண்ணி போடுறேன்னா, இதை மாதிரி போட்டால் நமக்கு ரைஸ் நல்லா அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இறங்கி மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சாதாரணமாக போடுறது இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ஏன் நான் தனித்தனியாக அரைச்சி போடணும், ஒரே வாட்டி போட்டலாம். பட் அப்படி போட்டால் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் நமக்கு வராது. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆனியன் தனியாக, டொமேட்டோ, புதினா, கொத்தமல்லி தனியாக அரைச்சி அது ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் நமக்கு. இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட். கொத்தமல்லி அதையும் போட்டுடுறேங்க. நமக்கு ஒரு கிரேவி மாதிரி ரெடியாக பாருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இதுதான். இந்த கிரேவி வந்தால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி நான் ஒரு மிக்சிங் போடுறப்பையும் ஒரு ஆயில் வெளில வர பாருங்க. இது மாதிரி வரப்போ தான் நமக்கு அது ரெடின்றது அர்த்தம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ஆயில் நமக்கு மேலே வரும். அப்போ தான் அது ஓகேன்னு நமக்கு அர்த்தம். நல்லா வதக்குங்க. இந்த மெத்தட் பிரியாணி எல்லா பிரியாணி பண்ணிப்பார், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன், மட்டன், மஷ்ரூம் எல்லா வெரைட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான் பிரியாணி எல்லாமே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், ஆயில் நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் அதையும் போட்டுடுறேன். இப்போ தனியாத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் போட்டுடுறேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் ஆயில் வெளில வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 3 கிளாஸ் ரைஸ் தேவையான உப்பு போட்டுடுறேங்க.
சிக்கன் போட்டுக்கிறேங்க. நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கிறேங்க. சிக்கன் வேகட்டும். சும்மா டம்மியாக தான் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு வைக்கிறேன் 10 நிமிஷம். ஆஃப் வெந்தால் போகிற அப்புறம் நம்ம ரைஸ் வேகரிச்சு இன்னும் ஆஃப் வெந்துருங்க. இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடுறேன். இப்போ ஆயிலெலாம் எல்லாம் மேலே வந்துருச்சு. நான் ஏன் இந்த மெத்தடில் பண்ணால் நீங்கள் வேணால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் மைல்டாக வேகட்டும்ன்றதுக்காக அப்படி வச்சேன். சில சிக்கன் டக்குன்னு வெந்துடும், சில வேகாது. அதனால் இது மாதிரி 5 மினிட்ஸ் 10 நிமிஷம் வச்சு மைல்டாக வெந்துடும். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி அளவு நீங்கள் பார்த்துக்கணும். கிரேவி நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. கிரேவியில் 1 கிளாஸ் தண்ணி இருக்கும் நமக்கு. நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியிலே கிரேவி தாங்க ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ டேஸ்ட் அவ்வளோ நமக்கு நல்லாயிருக்கும். சரியாக மிக்ஸ் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரைஸ் போட்டுடுறேங்க. இது அப்படியே ஹைலே வச்சு கலரிட்டே இருங்க. ஸ்டவ் ஹைலே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கிளறாதீங்க, அரிசி உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டவ் வந்து ஹைலே இருக்கட்டும். அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. கையில் வச்சு கிளறிட்டே இருங்க. பிறகு தண்ணி வாட்டர் போகிற அளவுக்கு நமக்கு வாட்டரில் இழுத்துக்குச்சு. பாருங்கள், அரிசி கொஞ்சம் வெந்துட்டே வருது. வேகட்டும், நல்லா அரிசி வேகட்டும்ங்க. $80% ரைஸ் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம 20% என்ன பண்ணோம், சிம்மில் 10 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணியில் கூட ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் 80% வெந்தாச்சு. 20% நான் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வைக்கிறேங்க. கீழே அடிப்படை கலரிக்கோங்க. ஒரு வாட்டி நான் கலரிட்டேன். சிம்மில் வச்சு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும்ங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டீமும் இறங்கிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி நெய்யும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ஹாட் பாக்ஸ் மாற்றிக்கலாங்க.
சிக்கன் பிரியாணி இலைக்கு பரிமாறியாச்சுங்க. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.